தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 83 கூடா நட்பு. குறள் எண் 828. தொழுதகை உள்ளும் படை ஒடுங்கும் ஒன்னார் அழுதகண் நீரும் அனைத்து. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், வணங்குதற்கு குவித்த கரங்களுக்கிடையே கூட கொலை கருவிகள் மறைந்திருக்க கூடும். தீயோர் விடும் கண்ணீர் கூட அப்படித்தான் வஞ்சனையால் நிறைந்திருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், என்னதான் கண்ணீர் விட்டு அழுதாலும் தீயவர்களை நம்பாமல் தள்ளி இருப்பதே நல்லது. கைகளுக்குள் ஆயுதத்தை மறைத்து வைத்து அயர்ந்த நேரம் பார்த்து தாக்கும் செயலுக்கு சமமானது அந்த அழுகை. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.